செய்யலாம். கோயில் முன்புள்ள கடல் அவ்வப்போது சீக்கிரத்துடன் உள்வாங்கி நானும் இதற்காக கோயில் நிர்வாகம் சார்பாக இந்து சமய அறநிலையம் சார்பாக கோயில் கீழ்பிரகாரத்தில் கீழ்ப்பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்காக 300 கோடி ரூபாய் மதிப்பு 30 கோடி ரூபாய் மதிப்பில் கடலுக்கு பெரிய அளவில் கற்கள் கட்டப்பட்டு கடல் அரிப்பு தடுப்பதற்காக பணிகள் நடந்து இதற்காக கடல் அரிப்பு குறைந்தது. தற்போது மீண்டும் கடல் அரிப்பு அதிகரித்து வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு மட்டுமே கோயில் முன்புள்ள கடற்கரையில் இறங்கும் படிக்கட்டு பகுதியில் சுமார் 50 மீட்டர் நீளத்துக்கு கடுமையான கடல் அரிப்பு ஏற்பட்டது. இந்த கடல் அரிப்பால் கடலின் நீரில் உள்ள பகுதியில் இருந்து மணல் தேங்கியுள்ள கடற்கரையில் வரை சுமார் 5 அடி உயரத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டது. இதனால் பக்தர்கள் கோயில் முன்புள்ள கடற்கரையில் படிக்கட்டில் வழியாக கடலுக்கு இறங்கி நீராடுவது முடியாத நிலை ஏற்பட்டது. எனவே 100 மீட்டர் தள்ளி கடலுக்கு இறங்கி புனித நீராடி நிலையில் உள்ளது. உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க கடல் அரிப்பு தடுக்க பக்தர்கள் புனித நீராடுவதை எதுவாக வசதியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் கோயில் பணியாளர்கள் கடற்கரை பணியாளர்கள் அவ்வப்போது ஆழமான கடல் அரிப்பு இருப்பதால் பாறைகள் அதிகமாக தென்படுவதால் பத்திரமாக குளிக்கும்படி அறிவுறுத்தி வருகிறார்கள்.